மார்னிங் சிம்பிளாக ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் வீட்டில் ப்ரெட்டும் எக்கும் இருந்துச்சு. சரி ஓகே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ப்ரெட் ஆம்லேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்பயே நம்மளோட குக் வந்துட்டாங்க. இந்த பிளேட்டிங்லாம் பார்த்தாலே நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க யாருங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், நம்ம ஹபிபா தான் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி ஓகே நீங்களே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட் ஆம்லேட் பண்ண விட்டாச்சு. ஆனால் லஞ்ச் வந்து நானும் அம்மாவும் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை டேக் ஓவர் பண்ணிவிட்டு அம்மா வந்து ப்ரான் கிரேவி பண்ணி கொடுத்துட்டாங்க. லஞ்சுக்காக ப்ரானும் சிக்கனும் தான் எடுத்திருந்தோம். ஆனால் சிக்கன் பிரியாணி நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் நம்ம வேறு வீரவசனெல்லாம் பேசி ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக தான் இருந்துச்சு. டேஸ்ட் ஓரளவுக்கு சூப்பராகவே வந்துருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நான் மனசு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா உண்மையாக சொன்னாங்களான்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு பிடிச்சதா இருந்துச்சு. நீங்கள் வந்து நம்மளோட விலாகை ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக போட்ட விலாக்ஸ்க்கும் இந்த வீடியோக்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கேமராலாம் கிடையாது, ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். பட் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள்.